ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹீரோ கிளாமர் எக்ஸோட ஸ்பீடோமீட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் அந்த பைக்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வாக் த்ரூ தான். ஃபுல் ரைட் ரிவ்யூ ஆக்சுவலாக வந்துட்டு சீக்கிரமாக நான் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி வண்டியோட ஃபீச்சர்ஸை நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ சேனல் புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் ரிவ்யூ ட்ராவல் vlog நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So this is my garage and இங்கே ஃபுல்லாக மழை, அதனால் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வரும். வண்டி வாங்கினா மறக்காமல் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒன்று போட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல், இன்ஜின் மேல் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த இண்டிகேஷனு, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஹசார்டு இங்கே சுவிட்ச் இருக்குது. ஹசார்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது அண்ட் ஹை பீமு ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் இண்டிகேஷனு. ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்கிற மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டைம் காட்டிடும், டேட் ஒன்று காட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே கீர் இண்டிகேட்டரு அண்ட் கீர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப் ஷிஃப்ட்டு டவுன் ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஏற வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்டிகுலர் ஆர்பிஎம்க்கு மேலே நீங்கள் போயும் நீங்கள் ஆக்சுவலி கீர் மாற்றலாம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே க்ரீன் ஏரோ வரும் மேலே. ஸோ க்ரீன் வந்துச்சுன்னா நீங்கள் கியர் மாற்றிடணும். அதே மாதிரி ரொம்ப லோ ஆக்சிலேஷன் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கீர் டவுன் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டவுன் ஏற காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீர் நீங்கள் மாற்றிடணும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேஷன் பார்க்காம உங்களுக்கு ரைஸ் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இங்கே பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மாறும். ரைடிங் மோட்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷனு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைடிங் மோட்ஸ், ரோட், பவர், ஈக்கோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே மினிமம் பவர் டெலிவரி தான் உங்களுக்கு வரும். பேசிக்கலாக நீங்கள் ஒரு கீர் ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு பவர் இருக்கும். அதே நீங்கள் ரோட் மோட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியமாக இருக்கும். அதாவது பவருக்கு பவரும் இருக்கும், மைலேஜுக்கு மைலேஜ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆக்சுவலாக வந்து நான் யூஸ் பண்ணுறது ரோட் மோட் தான். பவர் மோடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லாக ஓட்டணும், நல்ல த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியலும் வந்து உங்களுக்கு அது தருது. ஆனால் உங்களுக்கு மைலேஜ் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் ட்ராப் ஆகும், ரொம்ப இல்லை ஆனால் கொஞ்சம் ட்ராப் ஆகும், இவ்வளோ வித்தியாசம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற மற்ற இன்ஃபர்மேஷன்ஸு, கிளாக் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரோ பட்டன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு உங்களுக்கு ஓடோமீட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ், ட்ரிப் ஏல வந்துட்டு டிஸ்டன்ஸு அண்டு ட்ரிப்பு ஏல வந்துட்டு எவ்வளோ ஆவரேஜாக வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் தருதுங்கிற அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனு. அதேமாதிரி ட்ரிப் பியில் டிஸ்டன்ஸு, ட்ரிப் பியில் வந்துட்டு எவ்வளோ மைலேஜ், ட்ரிப் டு ட்ரிப் எவ்வளோ வந்து நீங்கள் மைலேஜை அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அண்ட் I3S ஆஃப் ஆன், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா I3S நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கே ஆன் சொல்லிட்டு மாறிடும். இங்கே உங்களுக்கு உங்களுக்கு இந்த கலரில் வந்து I3S ஆனு வரும். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க, ரன்னிங்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னலில் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது பாதுக்கு ஐடியில் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரன் ஆகிட்டு பெட்ரோல் கன்சியூம் பண்ணாது, ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் சிக்னல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வண்டி நீங்கள் ஆஃப் பண்ண தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வந்து திருப்பி இந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து ஆஃப் ஆயிரும், அந்த சிம்பிள் போயிடும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஎம்ஐனா ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேஷன். இது ரன்னிங்கில் நீங்கள் போகும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ்ங்கிறத காட்டும். உங்களோட கியர் ஷிஃப்டிங்கு, ஆக்சிலேஷனை பொறுத்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஆவரேஜ் ஃபியூல் மைலேஜ் 52.8 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு என்னோடய மைலேஜ் இப்போ வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஞ்சு 488 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. டேங்க் ஆக்சுவலாக வந்துட்டு 10 லிட்டர்ஸ் தான். நீங்கள் 10 லிட்டர்ஸ்க்கு மேலேயும் நீங்கள் ஃபில் பண்ணலாம், ஏன்னா அவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி இருக்குது. 13 வரைக்கும் வருது. ஆனால் அப்படி ஓவர் ஃபில் பண்ணக்கூடாது, எப்போவுமே கொஞ்சம் அளவாக தான் போடணும்னு சொல்கிறாங்க மேனுவலில். அதனால் 10 லிட்டர்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரேஞ்சு காட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரேஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே டேட் நீங்கள் மாற்றிக்கலாம். டேட்டு டைம் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா இங்கே டேட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிளிங்க் ஆகும். ஸோ அப்போ இந்த ஏரோஸ் நம்ம யூஸ் பண்ணி இங்கே நம்ம டேட்டு இதெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி டைமும் அதே மாதிரி வந்து மாற்றிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ பிரைட்னஸ்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு பிரைட்னஸ் இதாகும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வருது. பிரைட்னஸ் வந்து நான் ஆட்டோவில் வச்சுருக்கேன். இல்லை ஆட்டோ வேணாம், எனக்கு 20% பிரைட்னஸ் வேணும், 40%, 60%, 80%, 100%ங்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆட்டோவில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டோவில் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் தான். இந்த பட்டன் ரெண்டத்தையும் வந்துட்டு மாறி மாறி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் ஆகணும் அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் வெளியில் வந்துட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஆப்ஷனு ஓடோமீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஹீரோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹீரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஜின் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரேம் நம்பர், இது ரெண்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிரும். இல்லைன்னா அங்கே ஷோரூம்லேயே வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆகும். வண்டியை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் நியூ டிவைஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரிங் ஆப்ஷன் வரும், ப்ளஸ் வித் ஒரு பாஸ்கோடும் உங்களோட வெஹிக்கிளில் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ உங்கள் டிவைஸுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பைக்கு ஒரு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சுட்டு டேப் டு பேர்னா உங்களுக்கு பேரிங் ஆயிரும். பேரிங் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டிவைஸ் ஆல்ரெடி வந்துட்டு கனெக்டடாக இருக்குது. நீங்கள் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு ப்ளூடூத் சிம்பிள் ப்ளஸ் பேட்டரி எவ்வளோ சார்ஜஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டும். ஸோ நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த டிவைஸில் போய்ட்டு உங்களுக்கு நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் ஆன் ஆயிரும். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிகேட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் மாதிரி உங்களுக்கு ரூட் மேப் காட்டிடும். ஒன்ஸ் இங்கே ஸ்டார்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களோட டிஸ்பிளேயில் அந்த நேவிகேஷன் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது ஃபோனில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபோனில் ஆக்சுவலாக வந்து நான் நேவிகேஷன் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏரோஸு, அந்த ஏரோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கே நீங்கள் டர்ன் பண்ணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் காட்டுறது, அது இங்கே காட்டும். அதுக்கு கீழே வந்துட்டு காட்டுற அந்த டிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் டர்ன் பண்ணணும், அதாவது 270 மீட்டர்ஸில் நீங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ணணுங்கிற காட்டுது. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இடிஎன் போட்டிருக்கு. இடிஎன்னா நீங்கள் உங்களோட லொக்கேஷன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ண டெஸ்டினேஷனுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி சொல்லுது. இது ரியல் டைம் உங்களுக்கு காட்டும் போது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கூகுள் மேப்பை நீங்கள் பார்த்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் அதையும் நான் காட்டுறேன். ஸோ இங்கே கீழே நீங்கள் என்ன நேமில் உங்கள் கான்டாக்டை சேவ் பண்ணிக்கிங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும், கீழே இந்த மாதிரி காட்டும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு வண்டியில் டைப் சி சார்ஜ் போர்ட் வருது. ஸோ மொபைல் ஹோல்டர் வச்சு நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு சார்ஜ் போட்டுக்கலாம். அண்டு உங்களுக்கு இந்த வண்டியில் வந்துட்டு பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் வருது. அதுக்கு உங்களுக்கு இங்கே வந்துட்டு கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் டைப் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு முழு ஃபோன் ஒன்றுக்கலாம். ஃபோனுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீட்டை தவிர்த்து யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் சொல்கிறேன், வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ நான் போடுறேன். வண்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, வண்டியோட மைலேஜ் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு சார்ல்ஸ் vlog. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.